போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் தான் நேரில் அறிவிப்பார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சமாதான உடன்படிக்கையின் ஒப்பந்தத்தின் முதன்மையானதாக 10 உயிருள்ள பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவிப்பார்கள். அதே நேரத்தில் அதோடு இணைந்து 8 பேருடைய சடலங்களும் விடுவிக்கப்படும். மொத்தம் 18 பேர் காசாவில் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள், பள்ளி வாயல்கள், பாடசாலைகள், பேக்கரிகள் அனைத்துமே மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அளிக்கப்பட்ட எல்லாமே மீள் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ரஃபா பார்டர் இருக்குதா இல்லையா, எகிப்தினுடைய காசாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபா பார்டர்ல அந்த பக்கம் போறதுக்கும் இந்த பக்கம் வர்றதுக்கும் தேவையான அனைத்து அனுமதியும் இந்த ஒப்பந்தத்தினூடாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை யார் ஆளுவார்கள் என்கிற கேள்விக்கு அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். இன்றைக்கு 605வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக பாலஸ்தீனத்தில் ஒரு சமாதான நிலையை உண்டாக்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் எட்டிக்கொள்வதற்கான முயற்சிகள் பல நாட்களாக நடந்து வருகிற நிலையில் நேரடியாகவே பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி சமாதானத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று களமிறங்கி இருந்தது அமெரிக்கா. அப்படி களமிறங்கி இருந்த நிலையில் அமெரிக்காவின் மத்திய கிழக்குக்கான தூதராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃபுடைய தலைமையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அதே போன்று நடுவர்களாக அமெரிக்காவோடு இணைந்து கத்தாரும் எகிப்தும் மொத்தமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் மொத்தமாக வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் பாலஸ்தீனத்தில் சமாதான நடவடிக்கைகள் எப்படி இடம்பெற வேண்டும், அமைதியின் போது என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், செயல்பாடுகள் அத்தனையும் இன்றைக்கு மொத்தமாக வெளியாகி இருக்கிறது. அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் அதை மொத்தமாக வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதைத்தான் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா இந்த விவகாரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கைகள் ரொம்ப நுணுக்கமாகவும் உச்சகட்டமாகவும் திருப்தி தரக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா பாலஸ்தீனத்தில் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும். நிரந்தர யுத்த நிறுத்தத்தினுடைய இறுதி கட்டமாக பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களுக்கு என்கிற தனிநாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த யுத்தத்தினுடைய கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. இன்றைக்கு 605 நாட்களாக நடைபெறக்கூடிய யுத்தத்தில் இதுவரைக்கும் 1,30,000க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நேரத்தில் 75,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரே நாளில் 32 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 81 நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இவ்வளவு இழப்புகளும் இவ்வளவு அழிவுகளும் தங்களுடைய நாடு தங்களுக்கு சுதந்திரமானதாக கிடைக்க வேண்டும், எங்களை நாங்களே ஆள வேண்டும், எங்களை யாரும் அடக்குமுறை செய்யக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் இந்த சமாதான நிலையில் என்னவெல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த முழு தகவல்களை என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சனிக்கிழமை அன்று தங்களுடைய மத்தியஸ்தர்கள் அமெரிக்கா, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை பதிலாக வழங்கி இருக்கிறது. அந்த பதிலில் மிக முக்கியமாக என்ன இருக்குதுன்னு சொன்னா, நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பான தகவல்கள் இருக்கிறது. காசா பகுதிகளில் இருந்து மொத்தமாக இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்கிற கோரிக்கை அதிலே இருக்கிறது. அதே போன்று அந்த பகுதிகளில் மொத்தமாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற தகவல்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக இதை விரிவாக நம்ம பார்த்தோம்
பார்த்தோம்னா மிக தெளிவாக அவங்க என்னவெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, முதல் கட்டமாக இந்த சமாதான உடன்படிக்கையின் ஒப்பந்தத்தின் முதன்மையானதாக 10 உயிருள்ள பணைய கைதிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் விடுவிப்பார்கள். அதே நேரத்தில் அதோடு இணைந்து 8 பேருடைய சடலங்களும் விடுவிக்கப்படும். மொத்தம் 18 பேர் இந்த கட்டத்தில் விடுதலை செய்யப்படுவார்கள். இதில் 10 பேர் உயிரோடு உள்ளவங்க, 8 பேருடைய உடல்கள் ஜனாசாக்கள் தான் ஒப்படைக்கப்படும். அதே நேரத்தில் இதற்கு ஈடாக ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அடிப்படையில் பாலஸ்தீன கைதிகள் பல பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இந்த ஒப்பந்தம் 60 நாட்களுக்கு நீடிக்கும், 2 மாதங்களுக்கு தொடரும் என்கிற செய்திகளும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாதத்துக்குள்ளாக புதிய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நிரந்தர போர் நிறுத்தம் என்கிற நிலையை பாலஸ்தீனம் எட்ட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விவகாரமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணத்தின் பிரகாரம் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நிரந்தர போர் நிறுத்தத்தை அடைவதற்கான ஒரு கட்டமைப்பாக என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதுங்கிறத பாருங்க. இந்த சமாதானம் 60 நாட்களுக்கு முதல் கட்டமாக நீடிக்கும். இந்த காலகட்டத்துக்குள்ளாக இஸ்ரேல் கட்டுப்பாட்டோடு இருக்கும், மேலதிகமாக அநியாய தாக்குதல்களை நடத்தாது என்பதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதி அளிக்கிறார். அவங்க இஸ்ரேல்கிட்ட உறுதியை கேட்கல, அமெரிக்காட்ட தான் உறுதியை கேட்கிறாங்க. அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு நாம் பொறுப்பு, இந்த யுத்த நிறுத்தம் சரியாக இருக்கும் என்று நேரடியாக அவரையே உறுதி சொல்லுமாறு அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாம இஸ்ரேலிய கைதிகளை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 10 உயிருள்ளவர்கள் முதல் கட்டமாக விடுவிக்கப்படுவார்கள். இதுல முதல் நாள்ல 4 உயிருள்ள கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். 30வது நாள்ல 2 உயிருள்ள கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். 60வது நாள்ல 4 உயிருள்ள கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். மொத்தம் 10 பேர் இந்த அடிப்படையில் விடுவிக்கப்படுவார்கள். அதே போன்றுதான் உடல்களும் பிரித்து ஒவ்வொரு கட்டமாக 10ஆம் நாள், 30ஆம் நாள், 50ஆம் நாள் என்கிற அடிப்படையில் ஒப்படைக்கப்படும். அவர்களுடைய பணைய கைதிகளுடைய சடலங்களை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் ஒப்படைக்கும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஜனவரி 19, 2025ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி மனிதாபிமான உதவிகள் காசாவுக்குள் வழங்கப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, 2025 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி போடப்பட்ட ஒப்பந்தத்தில் என்னவெல்லாம் காசாவுக்குள்ள வரணும்னு இருக்குதோ அது எல்லாத்தையுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்து இஸ்ரேல் உள்ளே வருவதற்கு அனுமதிக்க வேண்டும். குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, ஐக்கிய நாடுகள் சபையும் அதனுடைய அமைப்புகள் இருக்கிறாங்கல்ல, UNRWA இருக்கிறாங்க, அதே போன்று வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் இருக்கிறாங்க, யுனிசெஃப் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான அமைப்புகள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க, இவர்களோடு சேர்ந்து ரெட் கிரசன்ட் சொசைட்டி, செம்பிறை சங்கமும் இணைந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டும், வழங்கும் என்கிற உறுதிப்பாடு இதிலே எடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் உள்கட்டமைப்புக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்கிற மேலதிக ஷரத்தும் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் இப்படி சேர்க்கப்படலை. இதில் மிக தெளிவாக சேர்க்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது காசாவுக்குள்ள, மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும், கரண்ட்டை உள்ள கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணீர், சுகாதாரம், தகவல் தொடர்பு, இன்டர்நெட், அந்த தகவல் தொடர்பு இருக்குதா இல்லையா, இந்த வழிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதற்கான கட்டுமான பொருட்கள் உள்ளே நுழைவதற்கு முழு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்கிற சரத்தும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிற. அதே நேரத்தில் காசாவில் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள், பள்ளி வாயல்கள், பாடசாலைகள், பேக்கரிகள் அனைத்துமே மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அளிக்கப்பட்ட எல்லாமே மீள் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கிற. அதே நேரத்தில் ரஃபா பார்டர் இருக்குதா இல்லையா, எகிப்தினுடைய காசாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபா பார்டர்ல அந்த பக்கம் போறதுக்கும் இந்த பக்கம் வர்றதுக்கும் தேவையான அனைத்து அனுமதியும் இந்த ஒப்பந்தத்தினூடாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற. அதே நேரத்தில் எந்த விதமான பிசினஸுக்கும் தடை விதிக்க கூடாது. சும்மா போயிட்டு வரவும் மேலும், பிசினஸாக போயிட்டு வரவும் மேலும், ஒரு நாடு எப்படி செயல்படுவாங்களோ இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் அந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மொத்தமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, எல்லாமே இருக்கிறது. ஒரு ரொம்ப அருமையாக இருக்குன்னு அதனால தான் நம்ம சொன்னோம், பேச்சுவார்த்தை காலத்துக்கு உள்ள இந்த 60 நாள் போய்கிட்டு இருக்குமா இல்லையா, இந்த காலத்துக்குள்ளாக அளிக்கப்பட்ட வீடுகள், அளிக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், அதே போன்று உட்கட்டமைப்பு, மருத்துவம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாத்தையுமே
மீண்டும் உருவாக்குவதற்கான திட்டங்கள் மேலதிகமாக உருவாக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்தத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை ஃபுல்லாக படிச்சீங்கன்னு வைங்க, எப்படியாவது யுத்தத்தை நிறுத்திடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கெஞ்சி கேட்குற ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது. ரொம்ப போல்டாக நாங்கள் இதெல்லாம் கேட்குறோம், இதெல்லாம் தர்றதா இருந்தால் யுத்த நிறுத்தத்துக்கு நாங்கள் ரெடி, இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட பயணத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்கிற விதமாக நெஞ்ச நிமிர்த்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தத்தை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எகிப்து, கத்தார், அதே போன்று ஐநா உள்ளிட்ட பல நாடுகள், அதே போன்று பல அமைப்புகளுடைய மேற்பார்வையின் கீழாக காசா பகுதியினுடைய மறுகட்டமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். இது எவ்வளவு காலத்துக்குள்ள செயல்படுத்தணும்னா 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளாக காசா மீள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த இடத்துல முன்வைக்கப்பட்டது. சர்வதேச ரீதியில் முன்வைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது. காசாவை திரும்ப நாம ரீபில்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னால் 3 தொடக்கம் 5 வருடங்கள் எடுக்கும் என்பதுதான் முன்வைக்கப்படக்கூடிய ஆலோசனையாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கும், இந்த காசா யுத்தத்தின் போது பல நாடுகளுடைய தலைவர்கள், அப்ப இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க கூட என்ன சொன்னாருன்னா 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்னு சொன்னா மட்டும்தான் நமக்கு காசாவை மீள கட்டி எழுப்ப முடியும் என்கிற இதே வாதத்தை முன் வச்சிருந்தார். இப்படி உலகத்தில் பல பேர் முன் வச்சிருந்தாங்க. இது ஒரு திட்டமாகவே ஐநாவும் முன்வைத்திருக்கிறது. அதைத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் ராணுவ நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்பதையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததும் காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளும் மொத்தமாக நிறுத்தப்படும் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காசாவுக்குள்ள அதாவது 60 நாள் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு ட்ரோன் பறக்கிறதா இருந்தாலும் தாக்குதல் நடத்த எதையுமே இஸ்ரேல் செய்யக்கூடாது. காசாவுடைய வான் பகுதி இருக்குதா இல்லையா, இந்த வான் பகுதியில் தினமும் 10 மணி நேரங்களுக்கு எதுவுமே பறக்கக்கூடாது, ட்ரோன் பறக்கவும் கூடாது, விமானங்கள் பறக்கவும் கூடாது. காசாவினுடைய வான் பகுதிகளில் 10 மணி நேர தடை விதிக்கப்படுகிறது. அதே போன்று கைதிகள் பரிமாற்றம் நடைபெறுகிற ஏற்கனவே டேட்டுகள் இருக்குதா இல்லையா, இந்த டேட்டுகளில் 12 மணி நேரத்துக்கு எதுவுமே பறக்கக்கூடாது. ஏன்னா எங்கேருந்து கைதியை கொண்டு வர்றாங்க, எங்கே கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி நுணுக்கமாக இது போடப்பட்டிருக்குது. ஏன்னா ட்ரோன் ஒன்று அனுப்பி எந்த பங்கர்ல இருந்து வர்றாங்க, அப்போ எங்கே வச்சிருந்துருப்பாங்க, சர்ப்ரைஸாகவே இருந்து சாகுங்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் இந்த ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் முதல் நாளில் உயிரோடு இருக்கக்கூடிய 4 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஜனவரி 19, 2025 ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்க வரைமுறைகளின் பிரகாரம், அதே போன்று மார்ச் 2, 2025க்கு முன்னர் காசா பகுதியில் அனைத்து பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய படைகள் தங்களுடைய நிலைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை அப்படியே தூக்கி இங்கே வைக்கிறாங்க. மொத்தமாக காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் அவங்க கேம்புக்கு போயிடணும், இடையில மக்களுக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல் நாளிலேயே நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இப்போ ஈரானும் அமெரிக்காவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, இப்படித்தான் உட்கார்ந்து பேசுவாங்க, அதுக்கு பேர் மறைமுக பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுவிடும். அது என்னென்ன தலைப்பில் நடக்கும்ங்கிறதையும் போட்டுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை காசாவை பற்றி என்னென்ன டாப்பிக்கில் பேசணுங்கிறத முதலாவது இஸ்ரேலிய சிறைகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பானது. நாங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணுவோம், நீங்கள் இத்தனை பேரை தந்துடணும் என்கிற தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். 2வது நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அறிவிப்பு. காசா பகுதிகளிலிருந்து இஸ்ரேலுடைய படைகள் மொத்தமாகவே இஸ்ரேலுக்குள்ள ரிட்டர்ன் போறது. இந்த மாதிரியான 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கி நடத்தப்படும் என்று சொல்வதோடு மிக முக்கியமாக இந்த யுத்த நிறுத்தம் 60 நாள் முடியும் போது பாலஸ்தீனத்தை யார் ஆளுவார்கள் என்கிற கேள்விக்கு அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. என்று சொன்னால் ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படுகிற நேரத்திலேயே காசாவினுடைய அதிகாரங்கள், பொறுப்புகள் ஒரு சுயாதீன குழுவிடத்தில் ஒப்படைக்கப்படும். காசாவை சேர்ந்த படித்த கல்வியலாளர்கள், அறிவாளிகள் என்கிற ஒரு சுயாதீன குழுவிடத்தில் நாங்கள் ஒப்படைப்போம். ராணுவம் எங்க கண்ட்ரோலில் இருக்கும், ஆனால் ஆட்சி மட்டும் அவங்களோட கையில் ஒப்படைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது கத்தார், எகிப்து, அமெரிக்காவால். அது என்ன உத்தரவாதம் என்று சொன்னால், எதிர்வருகிற 5 தொடக்கம் 7 ஆண்டுகள் வரைக்கும் 2 தரப்பாரும் எந்த விதமான தாக்குதல்களிலும் ஈடுபடக்கூடாது என்பதும் ஒரு நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறார். தன்னுடைய இந்த சமாதான உடன்படிக்கை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது.
குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன கைதிகள் மற்றும் உடல்களை விடுவிப்பது தொடர்பாகவும் மிக விரிவான பல செய்திகள் அதிலே பேசப்பட்டிருக்கிறது. எப்ப யார் யாரை விடுதலை பண்ணணுங்கிறது கூட பக்கம் பக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அழகாக கவனித்து எழுதியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன கைதிகளுடைய உடல் நலன் எப்படி இருக்கிறது, எத்தனை பேர் கைதிகளாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பேர் என்ன, லிஸ்ட் என்ன என்பதையெல்லாம் இந்த 60 நாள் காலகட்டத்துக்குள்ளாக இஸ்ரேல் பாலஸ்தீன அமைப்பிடத்தில் தரணும். அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களிடத்தில் எத்தனை கைதிகள் இருக்கிறார்கள், இப்ப மட்டுமில்லை இதுவரைக்கும் யுத்தத்துக்கு முன்பதாக கைதியாக பிடிக்கப்பட்டவங்க, யுத்தத்துக்கு பிறகு கைதியாக பிடிக்கப்பட்டவங்கன்னு அத்தனை பேருடைய முழு தகவல்களையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இஸ்ரேலிடத்தில் ஒப்படைக்கும் என்கிற செயல்பாடுகளுக்கு மத்தியில் தான் இறுதி உடன்பாடாக நிரந்தர போர் நிறுத்த அறிவிப்பு, காசா பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் மொத்தமாக வெளியேறுவது, இஸ்ரேல் வழங்கி இருக்கக்கூடிய 58 பேர் கொண்ட பட்டியலில் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பணைய கைதிகளையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு விடுதலை செய்வது ஆகியவை அடங்கும் என்பது மிக தெளிவாக இந்த ஒப்பந்தத்தில் இந்த தகவல்களில் குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாம 60 நாட்களுக்கு எந்த விதமான யுத்தமும் நடைபெறாது என்கிற உத்தரவாதத்தை கத்தாரும் எகிப்தும் அதே போன்ற அமெரிக்காவும் வழங்குகின்றன. இந்த காலகட்டத்துக்குள்ளாக சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு நிரந்தர போர் நிறுத்தத்தை நோக்கி நகருவோம் என்கிற உத்தரவாதமும் வழங்கப்பட்டு உத்தரவாதத்தை எடுத்திருக்கிறாங்க. அந்த உத்தரவாதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு முழுமையாக மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற உத்தரவாதத்தையும் மேலே உள்ள அந்த 3 நாடுகளிடமிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளை மொத்தமாக நடத்துவதற்கு மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய தூதுவராக இருக்கக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் தலைமை தாங்குவார் என்கிற தகவலும் அதிலே குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் தான் நேரில் அறிவிப்பார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. போர் எப்ப நிறுத்தப்படும், எப்படி அது நடைபெறும், இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இதை எல்லாத்தையுமே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் இதை மொத்தமாக அறிவிப்பார். இஸ்ரேல் மீது அறிவிக்காது, பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அறிவிக்காது, அவர் தான் அறிவிப்பார் என்பதும் இதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அரிதான தகவலாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் இன்னொரு வாட்டி இதை கரெக்டாக நீங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத புரியலைன்னு சொன்னால் இன்னொரு வாட்டி இதே வீடியோவை நீங்கள் போட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த இடத்துலையுமே மன்னிச்சுக்கிறங்க, நாங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், இந்த விதமாக சரண்டர் ஆகிற எந்த பேச்சையுமே அதில் பேசலை. ரொம்ப போல்டாக டூ ஓ டை, எஸ் ஆர் நோ என்கிற விதமாகத்தான் பேசியிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு ஒப்பந்தமாக இருக்கிற ஒரு 2-3 வாட்டி திரும்ப திரும்ப படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு நிபந்தனைகள் நான் சொன்னது கூட ஒரு முக்காவாசி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அதில் சின்ன சின்ன நிபந்தனைகள்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஒரு தொகுப்பாக அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை. இந்த நிலைப்பாடு தான் இறுதியாக அமைய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தெளிவான நிலைப்பாடாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் தெற்கு காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு கடும் தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 13 மோட்டார் குண்டு தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கான் யூனிஸுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ராணுவ தளத்தை 3 குறுகிய தூர ரஜூம் வகையான ராக்கெட்டுகள் மூலமாக தாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய ஒரு ராணுவ தளத்தை மொத்தமாக ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 13 மோட்டார் குண்டு தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி நடத்தியிருக்கிறார்கள். இதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகாத அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் மேலே படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்கிற தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கான் யூனிஸுக்கு தெற்கே இருக்கக்கூடிய சுங்க அலுவலக பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி நாங்கள் அவர்களுடைய வெஹிக்கிள்களில் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் 800க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகள் செட்லர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸா மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகளுக்கு மத்தியில் தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மரணங்களும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன அப்பாவிகளை பாதுகாக்க வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், பாலஸ்தீன மக்களுக்கு மேலும் மேலும் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனுத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம்.
அதில் முதல் கட்டமாக 5 வீடுகளை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். 5 வீடுகளும் ஆல்மோஸ்ட் தற்போது கம்ப்ளீட் ஆகி இருக்குது. இன்னொரு 1 வீக்கில் பெரும்பாலும் பெயிண்ட் அடிக்கிற வேலைகளை முடிச்சிருவாங்க. கரண்ட் வயரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்ததாக உள்ள வேலைகளையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதற்காக நிறைய உதவிகளை செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள், எல்லா சகோதரர்களும், இன்னும் சொல்லப்போனால் நம்ம டெய்லி நாங்கள் பார்க்குறோம். நேற்று கூட ஒரு சகோதரர் 170 ரூபா இதற்காக தந்திருக்கிறார். உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவரால் அதுதான் முடியும், அதை தர்றாரு. எனவே அவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு இருக்குது. இப்படி அவங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தர்றாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். எனவே அல்லாஹ் இது அத்தனை பேருக்கும் கூலி தர பொருத்தமானவன், கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அதே நேரத்தில் இது எல்லாமே நீங்கள் தரக்கூடிய தான தர்மம், ஜக்காத்து, சதக்கா நிதிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். 14 வீடுகள் நம்ம கட்டணும். அதில் 5 வீடுகள் அல்லாஹ்வுடைய உதவியால் பெரும் பாடுபட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் இது தொடர்பான வரவு செலவு எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது, எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தேவைப்படுகிறது என்கிற விவகாரங்களையும் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் தான், டயரி எல்லாம் கிடையாது. இது சிலபஸ் புக்கு மாதிரி புரட்டி பார்க்க முடியும். ஏன்னா நான் இதை செய்யவும் இல்லை, நீங்கள் இதை செய்யவும் இல்லை, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதுனால நாம் செய்கிற பணியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தருகிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த மக்களுக்காக செலவு செய்யப்படுகிறது என்பதற்கான அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிற போது தான் மேலதிகமாக நம்ம நிறைய சேவைகளை இந்த மக்களுக்கு பண்ண முடியும். எனவே இந்த மக்களுக்கான இந்த பணி தொடர வேண்டும். நிறைய தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க. நம்ம வரும்போது டெய்லி மருத்துவ உதவி கேட்குற மக்களை பார்க்குறோம். மற்ற உதவிகளை நிறைய சகோதரிகள் கேட்குறாங்க. எங்களால் முடிஞ்சதை தாம்மா நாங்களும் பண்ண முடியும். நிறைய நீங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வச்சாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ண பார்க்குறோம். அதே மாதிரி நிறைய படிக்கிற பிள்ளைகள் எஜுகேஷன் ஹெல்ப் கேட்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம சமூகம் கல்வியில் எவ்வளோ பின்தங்கியிருக்குங்கிறது நமக்கு தெரியும். எனவே அல்லாஹினுடைய அருளால் இந்த பணி வெற்றிகரமாக முடிய வேண்டும். மேலதிகமாக நம்ம நிறைய பணிகளை செய்யணும். எனவே இந்த பணிகளுக்காக நிறைய உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து உதவுங்க. முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும். இந்த வங்கி கணக்கிலக்கத்திற்கு உதவிகளை வழங்க முடியாது என்று இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு என்னை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அது என்னுடைய தொலைபேசி இலக்கம் தான். எனவே தொடர்பு கொண்டு அதுக்குரிய விவகாரங்களை கேட்டிங்கன்னா அதனுடைய தெளிவுகளை நம்ம தர தயாராக இருக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான இந்த செயல்பாட்டில் முன்கொண்டு செல்வோம். அதன் மூலமாக நாளை மறுமையில் நீங்களும் நானும் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கு.